கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு மனிதனை இறைநிலைக்கு அழைத்துச் செல்வது மன்னிக்கின்ற பண்புதான் என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை கற்பிப்பதன் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அதனால்தான் இந்த ஜெபத்தினை விவிலிய பேராசிரியர்கள் 2 பகுதிகளாக பிரித்து காட்டுகின்றனர். முதல் பகுதி கடவுளை புகழ்வதும், 2வது பகுதி மனிதர்களை மன்னிக்கின்ற மனம் கிடைக்கப் பெறுவதுமே. மன்னிக்கின்ற மனம்தான் இறைவனை புகழ இடம் கொடுக்கும் என்பதே இயேசுவின் எதிர்பார்ப்பு. அதனால்தான் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், ஊதாரி மகன் போன்ற உவமைகளிலே இயேசு அவர்களை மன்னிக்கின்றார். காரணம், அவர்களை இறை அன்பை அனுபவிக்கச் செய்து அவரது வழியில் பயணிக்கச் செய்வதுதான். மன்னிக்கின்ற மனம்தான் தவறை மறந்து பிறரை ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் மன்னிக்கும் மனம் இறைவனின் ஆலயம். நம்மிடம் இத்தகைய மனம் இருக்கின்றதா? சிந்திப்போம், செயல்படுவோம்.